என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இனி சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நம்ம லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வீடியோ போடலை. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சைட்வைஸ் மார்க்கெட்டு. அப்போ அதில் நம்ம அந்த சைட்வைஸ் மார்க்கெட்டில் அட்லீஸ்ட் ப்ராஃபிட் பண்ண முடியாட்டாலும் எப்படி லாஸை மினிமம் பண்ணுறது, இல்லைன்னா சின்ன ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுறதுங்கிறத நான் பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வச்சு ட்ரேடும் பண்ணியிருந்தேன். சம்டைம்ஸ் லாஸ் வந்துச்சு, சம்டைம்ஸ் ப்ராஃபிட் வந்துச்சு. லாஸ்ட் மந்த் உள்ள பிஎன்எல் நான் கண்டிப்பாக போடுவேன் காய்ஸ். பட் ஒரு பெரிய லாஸ் தான். அது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வீடியோவில், நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாதோ அந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணி நம்ம பெரிய லாஸ் பண்ணோம். பார்ப்போம். இந்த மந்தை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நேற்றுக்கும் ஒரு சின்ன ப்ராஃபிட் தான், இன்றைக்கும் ஒரு சின்ன ப்ராஃபிட் தான். பார்ப்போம். இந்த சின்ன சின்ன ப்ராஃபிட் ஏன் புக் பண்ணுறோன்னா, நம்ம ஸ்டைல் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறது தான். பட் இந்த சைட்வைஸ் மார்க்கெட்டில் நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணி கொஞ்ச நாள் அப்படி கொண்டு போகலாம். மார்க்கெட்டில் நல்ல ஒரு மொமெண்டம் வந்த பிறகு நம்ம பண்ணிக்கலாம்னு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பாருங்கள். இதில் நான் இந்த சைட்வைஸ் மார்க்கெட்டில் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி நான் பேக் டெஸ்ட் பண்ணேன். இது நானே கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணேன். பட் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:51 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஒரு சின்ன கன்சாலிடேஷனில் போயிட்டு இருக்குது. பார்ப்போம் இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு இதில் மட்டும் என்ட்ரி எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கேண்டில் தான் க்ளோஸ் வச்சிருக்குது. ஓகே, நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வருது. ஸோ புட் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுதுன்னு. இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிஜெக்ஷன் தான் ஆகுது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு மேலே போய் ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, 1000 ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்குது கைஸ். ஓகே, 1300. ஓகே, 1500. ஓகே, இதில் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சுன்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, 2000. ஓகே, அதில் சின்ன ரிஜெக்ஷன் எடுக்க மாதிரி தான் இருக்குது கைஸ். ஸோ இந்த ட்ரேட் இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு முடிஞ்சு இதில் நம்ம ஒரு 2200 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ட்ரேடு கிடச்சுன்னா எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:58 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்டு கேண்டில் மேலே சஸ்டெயின் ஆகுது, பிரேக் அவுட் ஆகி. பார்ப்போம் இதில் ஒரு குயிக் ஸ்கேல்பிங் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் கைஸ். குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி போட்டு ஆவரேஜ் பண்ண முடியுமா பார்ப்போம். கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா ஒரு என்ட்ரி எடுக்கலாம் கைஸ். சின்ன ஒரு புல் பேக்கு. ஓகே, புல் பேக் கொடுக்குது. இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். இஎம்ஐ டச் பண்ணிச்சுன்னா இன்னொரு 105 நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். இல்லைனா அப்படியே ஹோல்டு பண்ணலாம். இது ரிஸ்கி ட்ரேடு தான் கைஸ். பட் நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கிறத நம்ம கேப்சர் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன் கைஸ். அவ்வளோதான். ஓகே, இஎம்ஐ கிட்ட வருது. ஸோ இதில் ஒரு 105 கூட ஆட் பண்ணிக்கிறேன் கைஸ். பார்ப்போம். கண்டினியூ மூமெண்டம் கிடைக்கணும் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ளீஸ் இந்த ஹை வரைக்கும் வரும் கைஸ். பார்ப்போம். ஓகே, 1400, 1700, 1800. ஐ திங்க் ஃப்ளோ ஆகுதா? ஓகே, குட். 1500. ஒரே ஒரு ஸ்பைக். ஃப்ளோ ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த ட்ரேடை இதிலே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் ஒரு 1400 நமக்கு ப்ராஃபிட்டு. நமக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3600 இருக்குது கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:18 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனுக்கு பிறகு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்குது.
பார்ப்போம் இது கீழே க்ளோஸ் வைக்குதா இல்லை மேலே க்ளோஸ் வைக்குதா பார்ப்போம். வெயிட் பண்ணி இதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம் guys. பார்த்தீங்கன்னா புட் சைடு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்குது. பட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் உள்ள ஏரியா. ஸோ இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஐ திங்க் கால் சைடு போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்து நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம் guys. புட் சைடுக்கு நல்ல ரிஜெக்ஷன் தான் வருது. புட் சைடு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் guys. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேண்டில் வருது. ஸோ புட் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் இருக்கிறேன். ஓகே எடுத்துட்டேன் guys. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடை நமக்கு எப்படி போகுதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம் guys. கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் guys. இந்த இஎம்ஐ கிட்ட வந்துச்சுன்னா இல்லைன்னா இந்த ட்ரேடை ஒரு சின்ன ப்ராஃபிட்டோ லாஸில் நம்ம புக் பண்ணிக்கலாம். நம்ம கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒரு 5-10 பாயிண்ட் புக் பண்ணலாம்ங்கிறத தான் டிசைட் பண்ணியிருக்கேன் guys. அதுக்காக ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதை தான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் guys. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் guys. ஓகே 1000 சூப்பர். ஓகே இந்த ட்ரேடை இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் guys. நம்ம கன்சல்டேஷன் மார்க்கெட்னால தான் இப்படி சடனாக ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். கொஞ்ச நாள் இந்த கன்சல்டேஷன்லாம் கிளியர் ஆன பிறகு நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ருபீஸ் ப்ராஃபிட்டு. நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4800 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். வேற ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சா எடுத்துக்கலாம் கைஸ். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11:22 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கீழே வந்து கிராஸ் பண்ண முடியலை. திரும்ப மேலே போய் தான் க்ளோஸ் வச்சிருக்குது. பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம இதில் ஒரு ட்ரேட் எடுக்க முடிஞ்சுன்னா எடுத்துக்கலாம் கைஸ். இந்த கேண்டில் மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இதில் கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். ஓகே இந்த கேண்டிலுக்கு மேலே போச்சுன்னா நான் வந்து ஒரு லிமிட் ஆர்டர் செட் பண்ணி வைக்கிறேன் 105. இந்த கேண்டில் மேலே போச்சுன்னா நம்ம ஆர்டர் ட்ரிகர் ஆகும். ஓகே ட்ரிகர் ஆயிடுச்சு. கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா நம்ம இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரிமைனிங் 105 குவான்டிட்டியை. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுதுன்னு. இது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது கைஸ். நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேண்டில் தான் க்ளோஸ் வச்சிருக்குது. ஸோ நான் ரிமைனிங் குவான்டிட்டி ஆட் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த ஏரியா பிரேக் பண்ணணும் கைஸ். அந்த இடத்துல இருந்து திரும்ப ரிஜெக்ஷன் ஆகுது. பார்ப்போம் அந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன் கைஸ். பார்ப்போம். ஓகே மேஜர் சப்போர்ட் ஏரியாவில் வந்துருக்குது கைஸ். பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஐ திங்க் இது கீழே போகாதுன்னு தான் என்னோட எதிர்பார்ப்பு. இதில் ஒரு 150 குவான்டிட்டி கூட ஆட் பண்ணிக்கிறேன். பார்ப்போம் ஒரு குவிக் கேல்பில் ஏதோ ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமா பார்ப்போம். பட் கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்குது. ஸோ கொஞ்சம் மேலே வந்துச்சுன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 210 குவான்டிட்டி இதில் க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். பார்த்தீங்களா பையிங் ப்ரெஷர் தான் வருது. அதனால கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாம் ஐ திங்க். இது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஒரு நல்ல கேண்டில் தான் கைஸ். இது நல்ல கரெக்டாக இஎம்ஐ சப்போர்ட் எடுத்து ப்ளஸ் நம்மளோட மேஜர் சப்போர்ட் ஏரியாலையும் சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. பட் திரும்ப இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது. அது ஒன்று இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். முடிஞ்ச ஒரு சின்ன ப்ராஃபிட்ல புக் பண்ண முடியும்னா புக் பண்ணிடலாம் கைஸ். ஒரு சின்ன ஸ்பைக் கிடச்சுன்னா. ஓகே 1000 சூப்பர். 1500 ஐ திங்க் ஸ்லோ ஆச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ் இந்த ட்ரேடையும். ஓகே 1700
இந்த இடத்துல எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். ஃப்ளோ ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு மூவ் கிடச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த ட்ரேடை நான் இதிலே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த ட்ரேடை இதில் க்ளோஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடில் நமக்கு ஒரு 1300 ப்ராஃபிட்டு. நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6000 இருக்குது. ஓகே கைஸ், என்னோட இந்த ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.